வணக்கம். தமிழகத்தில் இப்போது 2 முக்கியமான பிரச்சனை. ஒன்று விவசாயிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. நெல் கொள்முதல் பண்ணி வச்சிருக்கிற நெல்மணிகள் மழையில் நனைஞ்சு அது திருப்பி பயிராக முளைக்குது. அதை பாதுகாக்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல இந்த தமிழக அரசால். இரண்டாவதாக 880 கோடி ரூபாய் ஊழல் போஸ்டிங் போடுறதுக்கு, கவர்மெண்ட்டில் போஸ்டிங் போடுறதுக்கு, அதை பற்றி இன்றைக்கி தலைவர் அண்ணாமலை அவர்கள் விரிவாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. எல்லோரும் பாருங்கள் பொதுமக்கள். அதேமாரி அந்த நெல் கொள்முதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் நிறைய சிறந்த ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு அண்ணாமலை. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த பொதுமக்கள் நல்லா பாருங்கள். உங்கள் பயிர்களை நல்லா, விவசாயிகளையும் உங்கள்கிட்டையுமே சொல்கிறேன், நல்லா பாருங்கள், சூப்பராக பாருங்கள். அப்படியே முளைச்ச பயிர்களை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. அருமையாக கண்ணீர் வடிங்க, நல்லா கண்ணீர் வடிங்க. அதே மாதிரி இந்த பட்டதாரி இளைஞர்கள், வேலைக்கு வேலையை தேடிக்கிட்டு இருக்கிற, கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்த்துருக்கிற, வேலைவாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கிற அத்தனை பட்டதாரிகளும் நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள், அழகாக ரசித்து பாருங்கள். பார்த்துட்டு 2026 250 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு திருப்பி ஓட்டு போட்டுருங்க. அன்றைக்கி 500 1000 ஒரு ஓட்டுக்கு கொடுத்ததுனால ஒரு குடும்பத்துக்கு 5000 வந்துடும். அந்த மாதம் ஓடிடும். அதனால் ஜாலியாக சந்தோஷமாக சூப்பராக 2026க்கு ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு போட்டு முடித்தோன்னா அடுத்த வருஷம் மழை பெஞ்சோன்னா இதே மாதிரி கதருங்க விவசாயிகள். அதே மாதிரி இளைஞர்கள் அவங்களும் நீங்களும் அப்படி தான், இதே மாதிரி தான் கதருங்க. இப்படி கதறிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு விடிவு காலமே பிறக்காது. என்னைக்கு காசு வாங்காமல் ஓட்டு போடுறீங்களோ, தலைவர் அண்ணாமலை மாதிரி ஆளுக என்றைக்கு முதலமைச்சராக வர்றதுக்கு இந்த தமிழகம் வாய்ப்பு கொடுக்குதோ, அன்னைக்கு இந்த தமிழகம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீளும். இல்லாட்டா அழிஞ்சு கெட்டு குட்டேச்சராக தான் போகும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நன்றி, வணக்கம்.